மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ணியிருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. நம்மளுடைய மெட்ரோபிப்பில் தொடர்ந்து ஐயாவோட குறிப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ்கள், அதுக்கப்புறம் நேரில் நிறைய பேர் வாழ்த்து சொல்கிறீங்க. நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறது. ஐயா சொல்ல ராசி பலனுக்கு அந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே நடந்துகிட்ருக்கு. அவர் சொல்கிற பரிகாரம் செஞ்சு அது நிறைய பலன்கள் பெறும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, ஸோ எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, அப்புறம் உலக நிகழ்வுகள், அப்புறம் டிசாஸ்டர்லாம் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மெட்ரோபி பின்னாடிலும் கொரோனா கொரியர்ஸ்களுக்கும் இன்றைக்கி அகஸ்ட் நான் சொல்ல பார்ப்போம். சார், நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒன்னன் பில்லும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விமானம் அப்படியே வெடித்து சிதறத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு கிட்ட இந்த விமானப்படையோட விமானம் பயிற்சி விமானம் வெடித்து இப்போது இதுவாகிருக்கு சார். அதே மாதிரி மழை ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். மழை திடீர்னு மழை வரும், வெயில் அடிக்கும், அப்புறம் பனி பெய்யும் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ நல்லா மழை பெஞ்சது. திடீர்னு இந்த 15 நாள் பெரிய கேப்பு, வெறும் பனி தான் இருந்தது. இப்போ மறுபடியும் அகைன் மழை ஸ்டார்ட் ஆகுது சார். இந்த நவம்பர் டிசம்பர் எப்படி இருக்க போகுது சார்? இந்த 16 தான் பெரிய மழை வரணும். அப்படி வரலன்னா இவங்களுக்கு 24ஆம் தேதியிலேருந்து மழை ஆரம்பிச்சிடும். அதுக்கு மீறினா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி இருக்க மிகப்பெரிய மழை காத்திருக்கு. 6 மணி நேரமும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு ஏற்படும். தென் மாவட்டம் முழுவதற்கும் வேலூர், ஓசூர் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஏரியாவில் சில மழைகள் மிக அதிக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் இருக்கும். அதாவது தஞ்சாவூர், மதுரை இதெல்லாம் அதிகபட்ச அளவு நின்றுடும். எதிர்பார்த்த இல்லாத மழை இருந்தாலும் ஓரளவுக்கு மழை சமாளிச்சிடும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு வைக்கண்டியில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், எதிர்பார்க்காத பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு வெள்ளை மலைக்குள்ள ஆளுங்க கூடுறத நம்ம பார்க்க போகிறோம். சில பிரச்சனையில் இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க, நிறைய பேர் கைதாகிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய ஆலயத்தில் தண்ணி பொங்குந்தோம். ஒரு 2 பேர் பேச்சினால வார்த்தைனால தமிழ்நாடே பிரச்சனையாகும். அரசியல் வார்த்தைனால சில குழப்பங்கள் ஏற்படுறத பரபரப்பாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு மாநிலத்தில் 25ஆம் தேதியிலேருந்து மக்கள் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க. ஒரு முக்கிய நடிகர் சில குழப்பம் உடல் பிரச்சனையாகும், அந்த நிலைமையும் பார்க்க போகிறோம். வானவியல் ஆராய்ச்சி, அது இல்லாமல் அந்த வால் நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன், அதோட வழி வருது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய குழப்பத்தை வரப்போகுது. அது 6ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய வழி ஏற்படும். சில ஆராய்ச்சிகள் நமக்கு தேவைப்படும். அது மூலிமா கடல் கொந்தளிப்பு, வெயில், அதிகமான வெயில், பனிகள் அதிகமாக இருக்கும். வெயில் இது வரைக்கும் பார்க்காத வெயில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் எதிர்பார்க்காத நெருப்பு போல் கொதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். இந்த தடவை பனிப்பொழிவு அதிகமாக இருக்க மாதிரியா இருந்து திடீர்னு வெயிலும் ஒரு தாக்கமாக இருக்கும். அந்த செயலை வரதையும் பார்க்க போகிறோம். ஒரு கட்சியோட வழியில் கூட்ட வஞ்சு செயலாக்கும். ஒரு கட்சி பெருசாக டெவலப் ஆகிறத பார்க்க போகிறோம். இப்போ அந்த நடிகனோட கட்சிக்கு வலுவும் இருக்குது. நார்த்து கேதார்நாத் இல்லைன்னா இமயமலை அடிவாரம், இல்லைன்னா நார்த்தில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதி, இல்லைன்னா ஸ்னோ இருக்கிறதுல ஒரு அடிவாரத்தில் சட்டுன்னு மலை சரிஞ்சு அதில் மக்கள் கொஞ்சம் குழப்பமாவாங்க. ஒரு வைக்கண்டியில் மிகப்பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் மக்கள் அவதியாவாங்க. மக்கள் அந்த தண்ணி அப்படியே சூழ்ந்துக்கும். ரஷ்யாவில் இது வரைக்கும் பார்க்காத மூடு பனி, அப்படியே அந்த ஊரே மூடும். அது அமெரிக்காவில் வரும். அமெரிக்காவில் 2 மாநிலங்கள் பிரச்சனையாகும். முக்கிய தொழிலதிபர், அதுவும் நல்ல பெரிய தொழில் பண்ண வரும். இன்னொருத்தரும் அவர் கூட சேர்ந்து ஒரு பிரச்சனையாக ஆகிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பள்ளியில் ஒரு பிரச்சனை வரப்போகுது.
ரெண்டு வாட்டி தொடர்ச்சியாக எர்த்குயிக் வரும் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில். எதிர்பார்க்க 3 முஸ்லீம் கண்ட்ரியில் பண பிரச்சனைகள், பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பணம் ஸ்கோஷ் ஆகும்போது இந்த பண பிரச்சனைகள் எதிர்பார்க்காம ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு சார். அதே மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சூழலாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை சம்மந்தமாகவும் இருக்கட்டும், இந்த பனிப்பொழிவுகள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பாக வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 பதிவுலையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ டெல்லியில் கூட இந்த கார் பிளாஸ்ட் பெரிய இதுவாக இருந்தது. எல்லையில் வந்து பாதுகாப்பு வேணும், கண்டிப்பாக இருக்கணும், மீண்டும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உலக அளவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க. 2028 வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இந்த பாபா வாங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, சூரிய குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விண்கல் வந்து சூரியனை நோக்கி போகுது. அது வந்து நிறைய பேர் வந்து ஏலியன்ஸாக இருக்கும், அவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கரெக்டான ரிசீவ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதனால் பாதிப்புகள் ஏதாவது இருக்கு? இந்த காஸ்மிக் எனர்ஜின்றது பூமி, சூரியன், நிலவு இதெல்லாம் ஒரு கோட்டில் இருக்குது. இதுக்கு எதிர்மாறான வழிகள் வர சொல்ல அங்கே எதனா ப்ராப்ளம் ஆகும் சூரியனுக்கு, பூமி அதிர்ச்சி ஆகும். அப்போது சூரியனை நோக்கி பாதை போக சொல்ல இது போய் ஒரு இடத்துல போய் இன்னொன்று கிரகத்தை தொட்டுக்குன்னு போகிற மாதிரியே பார்க்க போகிறாங்க அந்த உலகம். அந்த பார்க்க போக சொல்ல என்ன ப்ராப்ளம்னா பூமியோட அதிர்ச்சி ஏற்படும், அது எர்த்குயிக் வரும். 2 கடல்கள் மிகப்பெரிய அளவில் பொங்கி எழும்பும். அந்த பொங்கி எழும்பு அதுக்கப்புறம் அடங்கிடும். அது டிசம்பர் 6ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வரும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சார். ஸோ அதே மாதிரி நம்ம நாஸ்ட்ராடாமஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி இப்போ பார்த்துருந்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் அது வந்து கரெக்டாக நடக்குமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் 8% எர்த்து வந்து பாதிப்பு உள்ளாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கடல் பொங்கும் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எரிமலை வெடிக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஆல்ரெடி 4% எர்த்து வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. இன்னும் 5% இன்க்ரீஸ் ஆகிடும். இமயமலை பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி, அட்லாண்டாக்கு இதெல்லாம் தண்ணி உருகிடும். தரமட்டமாகி புல் பூண்டு வளர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் சார். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நிறைய இந்த இயற்கையோட வளங்கள் மழையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில மண் சுரண்டல்களாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம வந்து பொல்யூஷன், நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத கழிவுகள்னால நிறைய பாதிப்பு உள்ளவங்களால இந்த எர்த்துக்கு வந்து பிரச்சனை வருதுங்க தொடர்ந்து. கண்டிப்பாக இது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இதுக்கு தேவையான வழிகளை நம்ம எடுக்கணும். எல்லாம் எது தேவையில்லாததோ அதெல்லாம் இப்போவே நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணின்னு வந்துட்டா இந்த பொல்யூஷன்லேருந்து காப்பாற்றப்படும். ஓகே சார். அதே மாதிரி இந்த நோய்கள் வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது சார். ஸோ அது வந்து இந்த மாதிரி நிறைய மூளை சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? வெப்பநிலை, சூடு இப்போ தான் சொன்னேன் அதிகரிக்கும். இந்த சூடு அதிகரித்தனால மனித உடலோட இது வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பிரெயினில் அஃபெக்ட் ஆகுது, தோலில் அஃபெக்ட் ஆகுது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாகிடும். இதை தவிர்த்து பிறக்கிற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக 10 வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில டிஃப்ரெண்ட்டாக பிறக்குது அப்படின்றத ஒரு செய்தியும் வரதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து நோய்கள் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து இந்த போலியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் வந்து கேன்சர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு சார். இதனுடைய இயல்பு நிலை எப்போ நல்லபடியாக வரும்? கண்டிப்பாக வரத்துக்கு முன்னாடி மருந்து நிறைய வரும், வரத்துக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போ வரத்துக்கு முன்னாடி என்ன காப்பாற்றிக்கணுமோ அதை காப்பாற்றிக்கணும். உடல் வழிமுறைகள், உணவு வழிமுறைகள், உணவு பக்குவங்கள் நம்ம தேடிக்கிறது நல்லது. யோகா, 2வது யோகா மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. யோகா ப்ராக்டிஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம். அது இல்லாமல் யோகாவில் மெடிடேஷன் பண்ணாலும் பவர் வரும். இது தவிர்த்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்,
இந்த சின்ன பசங்களாம் 14-13 வயசு பசங்களாம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் தான் அவங்களுக்கு சில நோய்கள்லாம் வருது. அது தடுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டாமினா வந்து டெவலப் பண்ணுங்க. அதை பண்ண சொல்ல, கரெக்டான உணவுகள் எடுக்க சொல்ல எதிர்ப்பு சக்திகள் ஏற்பட்டு வழி வரும். என்ன வழிகள்லாம் ரொம்ப குறைச்சிட்டு அதுக்கான உணவுகள்லாம் எடுத்திங்கன்னா நல்லா. என்ன வழியெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கும், இல்லை நம்மளே சொந்தமாக வழி பண்ணி செய்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி வந்து மனிதனுடைய ஆயுள் காலம் வந்து 120 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, சீனா அந்த அவங்க வந்து ஒரு சில மாத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. சாகாமல் இருக்க ஒரு மாத்திரை வந்து மினிமம் ஒரு 150 இயர்ஸ் வந்து ஒருத்தன் வாழ முடியும். நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சாகிற செல்லை வந்து மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த மாத்திரை பண்ணுதுன்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நம்ம மனித குலத்துக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாமே தவிர, ஒரு வயசான செல் அந்த குறைஞ்சி போச்சுன்னா அது யாராலையும் காப்பாற்ற முடியாது. உடலோட செல் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த செல்லோட அமைப்பு ஒரு இறையோடு இருக்குது. அந்த இறையோடு இருக்கக்கூடியது ஆத்மாவாக இருக்குது. இந்த ஆத்மா எப்போ வெளியே போகணுமோ போயிடும். இந்த ஆத்மா உயிர் எப்போ வெளியே போகணுமோ செயலாகிடும். அது முடியணும்னு தன்மை அவர் சொல்ல அது முடிஞ்சிடும். அதனால் இந்த மருந்து கொஞ்ச நாளைக்கு இது பண்ணாமல் தவிர பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இன்னும் இது ஒரு பேஸ், இன்னும் நிறைய இருக்குது. அதை கண்டுபிடிச்சி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மருந்துகள் மாத்திரைகள் வந்து இயற்கைக்கு மாறாக வந்து இது செயல்படுற மாதிரி இல்லையா சார்? அது உண்மைதான். அதுவே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி வந்து டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஸ்ட்ரோடாம்ஸ், பாபா வாங்க இவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிஷின் தான் வந்து மனுஷனை இயக்கும், மனுஷன் தான் வந்து மிஷினை இயக்கிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து இந்த ஏஐ வந்ததுனால வந்து நிறைய பேருக்கு இந்த வேலை பறிப்பு இந்த மாதிரி தொடர்ந்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜி வந்து எப்படி போகும் சார்? மனித இயக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கான வழிதான் இது. இருந்தாலும் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வரும். ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு பேஸ். இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்றதான் சொல்லலாம். இருக்குது. ஓகே சார். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஏஐயில் வந்து நிறைய இப்போ இந்த பறக்கும் விமானம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் டைம் பதிவு சொல்லியிருந்தீங்க. அந்த உணவே வந்து டெலிவரி பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் பிரகாரம் இப்போ கப்பல் மார்க்கமாக போயிட்டு இருந்தோம். இப்போ அது மேலே பறக்கக்கூடிய சில விமானங்கள்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த இயரில் வந்து இதெல்லாம் சாத்தியமாகும்? 2028 குயிக்கஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விமானங்கள் போகிறதையும் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ தேர்தல் களம் எடுத்துக்கலாம் சார். பீகார் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாஜக வந்து நிறைய இடங்கள் வந்து கைப்பற்றிருக்கான். நிதிஷ்ன்றவர் மீண்டும் முதல்வராக தருணம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சூழலும் சொல்கிறாங்க சார், அவர் வந்து பிரிஞ்சு வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாஜக விட்டு வர்றது அது வந்து துளியளவு வாய்ப்பு இருக்குன்னா அது நடக்குமா? இனிமேல் வாய்ப்பு கிடையாது. அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது மாற்றிக்க முடியாது. அந்த ஒரு இது இருக்குன்றது சொல்கிறேன். அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து படுதோல்விகளை சந்திக்கிறதுனால அவங்க அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு அவங்க கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியாது. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண. ஸோ இப்போ பீகார் எலெக்ஷன் இந்த மாதிரி நடக்குது சார். தமிழ்நாடு எலெக்ஷன் இன்னும் கூடிய விரைவில் நடக்கும். கரெக்டாக டிசம்பர் மாதம் எவ்வளோ சீட்டு வருது சொல்கிறேன். ஓகே சார். இப்போ புது கட்சிகள் அப்படின்னா டிவிகே வந்து இப்போ தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணி அமைப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து சில தரப்புகள் சொல்லுது. ஒரு சில தரப்புகள் வந்து யாருமே இல்லாமல் தனியாக நிற்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகும் சார்? விஜய்க்கு ஒரு சக்தி கூட இருக்குது. தனித்து நிற்கிறதுனால பலம் வரும். அது இல்லாமல் ஒரு கூட்டணி வேணும். அது கூட்டணியோட சேர்ந்தால் இன்னும் பலத்தை எடுக்கலாம். இல்லைன்னா இந்த தடவை ஓரளவுக்கு வந்து அடுத்த தடவை அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு கூட்டணி சேர்றது நல்லது. இப்போ வந்து உண்மையாகவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க 2 பேருமே வந்து பலமான நிலையில் இப்போ இருக்காங்களா சார்? எதிர்கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ஆளுங்கட்சியும் வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ இருக்க இதோட கொஞ்சம் தான் குறையும். ஆனால் எதிர்கட்சி இன்னும் பலத்தை தேடணும். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை பண்ணணும். ஓகே சார். அதே மாதிரி சார் இப்போ வெள்ளி தங்கம் நிலவரம் வந்து நீங்கள் சொன்னீங்க, தங்கத்தை வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து ஷேர்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட்டே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏறுது, டப்புன்னு இறங்குது. இந்த மாதிரி நிலைகள்லாம் போய்ட்டு வருகிற வாரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இறங்கி ஏறும். அதே நேரத்தில் 24 30 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும். கோல்டும் சரி சில்வரும் சரி. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம்
ரொம்ப அலர்ட்டாக இருக்குது 15ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. நல்ல விஷயம் சார். அதே மாதிரி இந்த இந்த ஆயில் அந்த மாதிரி சின்ன சின்ன ஷேர்ஸ், கம்பெனி ஷேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம்? ஏறி இறங்கலாம், ஆனால் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க, அப்புறம் ஏறும். இப்போ இந்த வெள்ளியோட நிலவரம் வந்து இப்போ திடீர்னு பயங்கர பூம் போயிட்டு டோட்டலாக டவுன் ஆகி அகைன் வந்து கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்குது. எப்படி கண்டிப்பாக வெள்ளி டிமாண்டு தான் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு இந்த டிசம்பருக்குள்ளே இந்த தங்கமும் அப்புறம் ஷேர் மார்க்கெட் இதனுடைய நிலைப்பாடு வெள்ளி தங்கம் ஏறி கொஞ்சம் இறங்கி அது கூட ஏறும். ஆனால் டிசம்பர் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கரெக்டாக செய்யுங்க, இறங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து ஷேர் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் மேலே எவ்வளோ மாதிரி பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்குது, பலமாகவே இருக்குது அப்படின்னு சார். அதே மாதிரி சார் கடைசி ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு கேள்வி சார். இப்போ வந்து பஞ்சபூதங்கள் தான் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த பஞ்சபூதமும் வந்து இப்போ சரியான முறையில் போயிட்டுருக்கு சார். இயக்கமாக வழியும் மாறாது, பஞ்சபூத செயலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடக்கிறதும் வெடி விபத்தாக இருக்கட்டும், இல்லை அது பச்சைன்னு வருத்தால வர்றது பிரளயம். இந்த பிரளய காலத்தில் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுறப்போ இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்து தான் பார்க்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ இந்த கிரக நிலைகளில் நிறைய பேரோட ஜாம்பிஸ் மாதிரி மாறுவாங்க, மனநிலை இருக்காது, ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க, ஒருத்தர் பகைச்சிப்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து இப்போ இந்த நிலைப்பாடில் இப்போ இந்த நிறைய பேர் இந்த போதைக்கு அடிமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அதிகமாக இருக்குது. இந்த பாலியல் சம்மந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான காலம் எப்போ சார்? இதெல்லாம் 2027க்குள்ளே பெரிய தண்டனையை உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்கெல்லாம் பெரிய தண்டனைகள் ஏற்படுத்தி விட்ருவாங்க. அப்போது மக்கள் ஓரளவுக்கு அதில் வந்து போனால் பிரச்சனை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க, அந்த நிலைமை ஏற்பட்டுரும். கண்டிப்பாக அது பண்ணும். ஓகே சார், நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்க. ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் நிறைய விஷயங்களோட ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளோடு சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிக் நேரிலும் பக்தி தமிழ் நேரிலும் கொரோனா கொடி நேரத்திலும் இன்னும் நிறைய இருக்காங்க சார், சொல்லுவார். வணக்கம்.